அசோசியேஷன் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்டாங்களா? ஓ அடிச்சுக்கோ. சூப்பர் ஐஷு. ஏய் ஐஷு சூப்பர்ல. என்ன விட்டுட்டீங்க? சரி ஐஷு, எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க? நான் சொல்றேன் 90% ஓட்டு வாங்கி அக்கா ஜெயிச்சிருப்பாங்க. கரெக்டா? 90%. டேய் சின்ன தம்பி, நீ ஏன் கூட தான்டா இருக்க, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? ராணி அம்மா சொல்லி ரகசியமா ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்ததே நாங்க தானே. அப்போ டேய் சின்ன தம்பி, ஐஸ்வர்யா, நீங்க 2 பேரும் இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கீங்களா? அந்த மாயாவோட தந்திர சூழ்ச்சமோ ராணி ஆண்டிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு தந்திரம் தான் சரியான வழி. சின்ன தம்பி, உள்ள வெடி பண்டல் இருக்கு, எடுத்துட்டு வா. சூப்பர்ண்ணா. இந்தாங்க பாஸ் வெடி. வெடி சத்தம் இந்த ஏரியாவே அலறணும். போய் பத்த போய் கிளம்பி விட்டுருவோம். ஐசமா பாத்துமா, பார்த்து ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. பண்டிகையை கொண்டாடுங்களே. இன்னைக்கு நம்ம கடையில சாப்பிடுற எல்லாருக்கும் ஒரு காஃபி ஃப்ரீ. ஏய் சூர்யா, காஃபியோட சேர்த்து தோசை ரெண்டையும் ஃப்ரீயா கொடுத்துடலாம். ஓகே, ஒரு தோசை ஒரு காஃபி எல்லாருக்குமே ஃப்ரீ. ஏய் மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மா. தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அத்தை. தேங்க் யூ. அம்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. அண்ணா ஹாய். ஹேய் பிரியா. ஹாய். ஹாய் அண்ணி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரியா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹே, எல்லாரும் அங்கதான் இருக்கீங்களா? ஆமாமா, உங்க வெற்றியை நாங்க எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். சரி. மா, இப்பதான் 10,000 வாலா வெடிச்சோம். தெருவே அலறிடுச்சு தெரியுமா? எதுக்கடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, உங்க பையன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. சோ இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு காஃபியும் தோசையும் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டாரு. ஐயோ, இது வேறயா? மா, நான் காஃபி மட்டும் தான் ஃப்ரீன்னு சொன்னேன். பவித்ரா தான் அத்தை ஜெயிச்சத பெருசா கொண்டாடணும்னு சொல்லி தோசையும் ஃப்ரீன்னு சொல்லிட்டாமா. பா, நிறைய பணம் செலவாக போகுது. தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. மா, பணம் போனா போயிட்டு போட்டுமா, இந்த சந்தோஷம் மறுபடியும் கிடைக்குமா? எங்களோட ஆசை என்ன தெரியுமாமா, நீங்க எப்போ இதே மாதிரி உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாரையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுமா. கண்டிப்பா ஜெயிப்பேன். நீங்க எல்லாரும் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அதுக்காகவே ஜெயிப்பேன். அம்மாடி பொன்னி, நீ மகாலட்சுமி. நீ ஜெயிக்கிறது எப்பவும் நல்லவங்களுக்கு நல்லது. என்னோட வாழ்த்துக்கள். நீ அடுத்து வா, உன்னோட ரீல்ஸ் எடுத்து நெட்ல போடுறேன். கண்டிப்பா பண்ணலாம். அக்கா, நீங்க ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஆமா, இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நிறைய நல்லது பண்ணுங்கக்கா. அவ்வளவுதான் நான் கேக்குறது. ஆமா. ஹே சின்ன தம்பி, அம்மா ஜெயிச்சிருக்கிறது அவங்களோட மில் ஓனர்ஸ் அசோசியேஷன் எலெக்ஷன்ல தான், எம்எல்ஏ எலெக்ஷன்ல இல்ல. அப்படியா? அப்ப இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியாதா? அதெல்லாம் முடியாது. அக்கா, அப்ப அடுத்த தடவை எம்எல்ஏ எலெக்ஷன்ல நில்லுங்க. அந்த எலெக்ஷன்லயே நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்.
நான் அப்புறம் பேசுறேங்க. வச்சிடுறேன். என்ன பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருக்காங்களா? ஆமாங்க, ஃபோன் காலுக்கு மேல ஃபோன் கால். ஃபோனை கீழே வைக்க முடியல. சாதாரண வெற்றியா இது? ஆச்சரியப்படுற அளவுக்கு வெற்றி இல்லை. மாயாவை எதிர்த்து நீ ஜெயிப்பேன்னு யாரும் எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. அதுவும் இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன்னு ஒருத்தர் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய வெற்றியாச்சே. சரி, உனக்கு ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். நீ 6 அமர உட்காந்து பேசிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் டெண்டர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்க்கணும். நான் அப்படியே கிளம்புறேன். அப்படின்னா நான் வேணா கூட வரேனே. இல்லை பண்ணி, வேணாம். நீ இந்த வெற்றியை கொண்டாடு. நான் கிளம்புறேன். நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து பா. சரிங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படி ஆகிப்போச்சு? சாரி மாமா. பொன்னி ஜெயிக்காமல் இருக்கிறதுக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் மில் ஓனர்ஸ் எல்லாம் பொன்னி மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாயா மேலே ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க. இது ரெண்டுமே சேர்ந்து தான் பொன்னியை ஜெயிக்க வச்சிருச்சு. என் பொண்ணு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கா மாப்பிள்ள. அதுக்காக சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா என்னன்னே தெரியல மாப்பிள்ள. அந்த பக்கம் மலர் எனக்கு ஃபோன் பண்ணி ஆவேசமாக கத்துறா. பொன்னி குடும்பத்தை அழிக்காமல் விடமாட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்கிறா மாப்பிள்ள. எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்கு மாப்பிள்ள. 2 பேருமே என் ரத்தம், 2 பேருமே என் பொண்ணுங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை அழிச்சுக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது மாப்பிள்ள. ஆமாம், சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. பெரியவங்க நீதி, நேர்மை, நியாயம்லாம் சொல்லி வச்சிருக்கிறது நம்ம சாமியாராக போகணுன்றதுக்காக இல்லை, அவமானப்படாமல் வேதனைப்படாமல் வாழ்ந்து காட்டணுன்றதுக்காக தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் பண்ணியிருக்க தப்பால் உங்களோட சேர்ந்து நாங்களும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். எனக்கு இப்போ புரியுது மாப்பிள்ள. தப்பு பண்ணும்போது அதெல்லாம் புரியலை. தயவு செஞ்சு இதெல்லாம் மனசில் வச்சுக்காம மலர்னால உன்னைக்கு எதுவும் ஆபத்து வராமல் பார்த்துக்குங்க மாப்பிள்ள. சரி மாமா, நான் பார்த்துக்கிறேன். பாவம் மாமா பொன்னி கம்பெனி வீடுன்னு அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தா. இப்போ இந்த மாயாவால் அவள் வாழ்க்கையை திசை மாறி போச்சு. அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவ மாமா. யூனியன் எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே உன்னை அழிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு போனான். அவ இருக்க கோபத்துக்கு என்ன பண்ணுவானே தெரியல. ஆனால் ஒன்று மாமா, அவளால் பொன்னிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. வச்சிட்றேன். மேடம், உள்ள வரலாமா? உள்ள வந்துடாத, அப்படியே போயிடு. நீ எப்போ என்கிட்ட வந்தியோ அப்பத்துல இருந்து நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். அதுவும் வெறுமனே தோக்கல, அவமானப்பட்டு தோத்துக்கிட்டே இருக்கேன். பல சமயம் நீ எனக்கு தான் வேலை பாக்குறியா இல்ல அந்த பொன்னிக்கு வேலை பாக்குறியான்னு எனக்கு குழப்பமா இருக்கு. நீ போயிடு. மேடம் மேடம் மேடம், நான் எப்படி பொன்னிக்காக வேலை பார்ப்பேன்?
அந்த பொண்ணியால என் அப்பா அம்மா அக்கா 3 பேரையும் என் குடும்பத்துல பலி கொடுத்திருக்க. ம் அதனாலதான் நீ எனக்கு விசுவாசமா இருப்பேன்னு உன்னை ஏன் கூட சேர்த்துக்கிட்டேன். ஆனா உன்னால நான் இங்க தோத்துக்கிட்டே இருக்கேனே, எப்படி இது நடக்குது? ஏன் அசோசியேஷன்ல அவ்வளவு பேர் முன்னாடி நான் எப்படி அசிங்கப்பட்டு நின்னேன் தெரியுமா? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே 200 நெக்லஸ் ரெடி பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டயும் சின்சியரா கொடுத்த மேடம். ஏய், அப்புறம் எப்படி நான் உள்ள வச்ச நோட்டீஸ் மாறுச்சு? மேடம், பொன்னியோட மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா இருக்கால, அவதான் மேடம் இந்த வேலையை பண்ணிருக்கா. பொன்னியோட பொண்ணு ஐஸ்வர்யா இந்த வேலையை பண்ணாளா? என்னடி சொல்ற? உங்க விரலால உங்க கண்ணை குத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். புரியல? ஏய் ஐசே, நீ தானே எல்லா வேலையும் பார்த்த. இந்த மரமண்டைக்கு புரியற மாதிரி நீயே எடுத்து சொல்லு. நீங்க எல்லாருக்கும் ஒரு வைர நெக்லஸ் கொடுக்க போறீங்கன்னு தகவல் வந்துச்சு. அதான் நான் தான் இப்படி ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணி அந்த பேக்ல வச்சேன். உங்க ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு பேக்லயும் வச்சுட்டு வந்தது நான் தான். நாங்க வரும்போதுதான் சிரிச்சுக்கிட்டே சொல்றா மேடம். ஓ, அந்த ஐஸ்வர்யா அவ்வளவு பெரிய கில்லாடியா? ஏன் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சி என்னோட பிளான எனக்கு எதிராவே மாத்தி வைக்கிற அளவுக்கு அவ அவ்வளவு பெரிய கேடியா? பொன்னிய பிசினஸ் ரீதியா அடிக்க கூடாது, அவ இதயமே குடும்பத்துல தான் இருக்கு, அவ குடும்பத்தை தான் அடிக்கணும்னு நான் ஏற்கனவே யோசிச்சுதான் வச்சிருந்தேன். இப்போ அத ஐஸ்வர்யா கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஐஸ்வர்யா, நீ தொலைஞ்சடி. ஒன்ன வச்சே உன் குடும்பத்தை அழிக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்ததுக்காக நீ வாழ்க்கை முழுக்க கதறுவடி. வாழ்க்கை முழுக்க உன்னை நான் கதற வைக்கிறேன். இந்த வீட்ல எல்லாருக்கும் ஜோசியம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு நினைச்சுட்டே இருந்தேன். நீங்களே போன் பண்ணிட்டே. அது சரி, ஜோசியம் பார்க்கறதுக்கும் நேரம் காலம் பொருந்தி வரணும்ல. அது என்னவோ உண்மைதாம்மா. சொல்லுங்க. இந்தாங்க. ஓம் நம சிவாய். ஐஸ்வர்யா. ஆமா ஜோசியரே, என் பொண்ணுக்கு தான் கல்யாண யோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பாத்துடலாமா? நாலுல குரு, 2ல சனி, 5ஆம் இடத்துல சுக்கிரன். என்ன தப்பா இருக்கு? 2ல ராகு, 8ல கேது, செவ்வாய், சுக்கிரன், கேது. என்னாச்சு ஜோசியரே, ரொம்ப யோசிக்கிறீங்க? இதான் நடக்க போகுதுன்னு தெளிவா சொல்ல முடியாத நிலைமம்மா. இல்ல புரியல. எதுவா இருந்தாலும் தாராளமா தயங்காம சொல்லுங்க. ஜோசியரே, நீங்க இப்படி அமைதியா இருக்கிறது தான் எனக்கு தேவையில்லாத டென்ஷனா இருக்கு. ஐஸ்வர்யா ஜாதகத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுது. நல்ல காரியங்களை பத்தி இப்போதைக்கு யோசிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன இப்படி சொல்றீங்க? தனக்கு ஒண்ணுனா தாராளமா தாங்கிக்கிற தாய் மனசு தன் குழந்தைக்குன்னா தாங்காதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அதனாலதான் ஒன்னும் சொல்லாம அமைதியா இருந்தேன். இல்ல, அந்த அளவுக்கு மோசமா இருக்கா? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, பண்ணிடலாம். முழுசா பாத்துட்டமா. இந்த ஜாதகருக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா வீட்டுக்குள்ள
ஏகப்பட்ட பிரச்சனைங்க நடக்கும். குடும்பம் பிரியும். என்ன? அன்பா இருக்கிற ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடும். இல்ல கல்யாணம் பண்ணா இதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா? அப்போ இப்படியே தான் போகுமா? இல்ல பொன்னியம்மா, இப்போதைக்கு ஐஸ்வர்யா கல்யாணத்தை பத்தி யோசிக்க வேண்டாம்னு சொல்றேன். இல்ல ஜோசியரே, நான் இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்கல. ஆனா வேற என்ன பண்ணலாம்? அப்புறம் எப்படி சரியாகும்? அதை பத்தி சொல்லுங்களேன். நான் அதுபடியே நடந்துக்கிறேன். பவானி, துர்கா, வாங்கடி. அண்ணா. ஹே ஐஷு, ஹே வாங்க 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 வாங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கமா. அண்ணி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பாத்தீங்களா, ஹாப்பியா இருக்கோமா. அண்ணி உங்க வயித்துக்குள்ள இருக்கிற பாப்பா என்ன சொல்றா? வேற என்ன சொல்லுவா? அத்தைங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்றா. இனிமே நாங்க அடிக்கடி வரோம் நீ. சரி, நீங்களா என்ன சாப்பிடுறீங்க? என்னடி வேணும்? அண்ணா நாங்க கொலை பசியில இருக்கோம்னா. உங்க கடையில சாப்பிடணும்ன்றதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி சரி சரி சரி, வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வந்துறேன். உட்காருங்க. வாங்க. என்னடி பிசினஸ் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டமா? அதெல்லாம் இல்லடி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏ ஐஸ்வர்யா, சின்ன தம்பின்னு ஒருத்தனை பத்தி சொல்லிட்டு இருந்தால, யாரடி அவன்? நீ அவனை பத்தி சொன்னதுல இருந்து எங்களுக்கே அவனை பார்க்கணும்னு ஆசை ஆயிடுச்சு. எங்கடி அவன்? ஏய், நாங்க வந்ததே சின்ன தம்பியை பார்க்கிறதுக்கு தாண்டி. சீக்கிரம் கண்ணுல காட்டு. இருங்கடி. அண்ணா, சின்ன தம்பி எங்க? இதோ பக்கத்துல கடைக்கு போயிருக்காமா, இப்ப வந்துருவான். ஓகே. ஹே, இருங்கடி, வந்துருவான். ஏய் ஓ கையா, ஓ கையா, ஓ மஞ்சி, ஓ வெயில், ஓ கையா. ஏய் சின்ன தம்பி. ஐசம்மா, நீங்களா? கவனிக்கலமா, சாரிமா. இவங்கெல்லாம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படிச்சவங்க. அப்படிங்களா? வணக்கங்கம்மா. வணக்கம் வணக்கம். சின்ன தம்பி, இங்க பாரு சின்ன தம்பி, இவ பேரு பவானி, இது துர்கா. நான் சின்ன தம்பிமா. உன்னோட முழு பேரே இதானா? அம்மா அப்பா வச்ச பேரு இதுதாங்க. சின்ன தம்பி செம்மையா மிமிக்ரி பண்ணுவான். ஐயோ சின்ன தம்பி, சூப்பர் ஸ்டார் வாய்ஸ்ல எங்களெல்லாம் ரிசீவ் பண்ண. ஐயோ ஐசமா, எதுக்கு? பண்ணு சின்ன தம்பி, ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ ஐசமா வேணாம், எனக்கு வெக்கமா இருக்கு. ப்ளீஸ் சின்ன தம்பி, பண்ணு பண்ணு. ஐசமா உங்க எல்லாரையும் ரிசீவ் பண்ண சொன்னாங்க. நான் உங்களையோ நீங்க என்னையோ ரிசீவ் பண்ணவே முடியாது. நமக்கெல்லாம் மேல ஒருத்தன் இருக்கா, அவன் பேர் தான் கடவுள். அவர் தான் யாரையும் ரிசீவ் பண்ண முடியும், சென்ட் ஆஃபும் பண்ண முடியும். சூப்பர்ல சூப்பர்ல. ஏய் சின்ன தம்பி, விஜய் சேதுபதி வாய்ஸ் பேசு. இவங்களுக்குலாம் விஜய் சேதுபதி வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். மா எதுக்குமா? பண்ணு பண்ணு ப்ளீஸ். ஆக்சுவலாக சிஸ்டர், முட்டை உடஞ்சுன்னா முட்டை உடஞ்சுன்னு இருக்கக்கூடாது. உடஞ்சி முட்டை எடுத்து ஆப்பாயில் போட்டோமா, ஆம்லேட் போட்டோமா, சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே? அது ஓகே பேபி. செம்மல்ல, சூப்பரா இருக்குல்ல. ஐஸ்வர்யா, எனக்கு மிமிக்ரி கேக்குற மூடெல்லாம் இல்லடி. ஐம் சாரி, எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. ஆமாண்டி, சாப்பிடுறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தோம். ஓகே, உங்களுக்குலாம் பசிக்குது அவ்வளவுதானே? ஆமாடி. என்ன வேணாலும் கேளுங்க, நம்ம சின்ன தம்பி பெரிய ஷெஃப், சூப்பரா சமைப்பான். மோமோ பண்ண தெரியுமா? மாமா பத்தி எனக்கு தெரியாதேங்க. மாமா இல்ல, மோமோ. மோமோவா? அது அப்படினா நாங்க சிறுதானிய உணவகம் தான் வச்சிருக்கோம், அதுல இருக்க ஏதாவது கேளுங்கடி. இல்லடி, நாங்க மோமோ சாப்பிடுற ஃபீல்ல தான் இருக்கோம். சரி தங்கச்சி, அந்த மாமா எப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் காட்டுங்களேன், நானே பண்ணி கொடுத்துறேன். அது மாமா இல்ல, மோமோ.
ஐசம்மா அதை வாங்குங்க. அட இது நம்ம ஊர் கொலக்கட்டை. இதுக்கா இந்த ஊர்ல மாமான் பேர் வச்சிருக்காங்க? ஐயோ அது மாமா இல்ல மோமோ. ஏதோ ஒண்ணுமா. இங்க பாருங்க, வெளிய மாவு இருக்கும், உள்ள மசாலா வச்சா அது கார கொலக்கட்டை, அதுலயே இனிப்பு வச்சா அது இனிப்பு கொலக்கட்டை. 5 நிமிஷத்துல நீங்க கேட்ட மாமாவை எப்படி ரெடி பண்ணி கொண்டு வரேன் பாருங்க. உட்காந்துருங்க. ஐயோ ஐயோ, சூப்பரா பண்ணுவான் பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ஸ்வேதா. ஆண்டி என்னம்மா, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் சொல்லு? பொழுதுக்கும் ஆபீஸ்ல வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, வீட்டுல வேற இந்த வேலையெல்லாம் செய்யணுமா? அதனால என்ன ஆண்டி? அதனால ஒண்ணும் இல்ல. அப்புறம் எங்களுக்கும் வீட்டுல எந்த வேலையும் இல்லாம போயிடும், நான் பாத்துக்கிறேன். யாரோ கூப்பிடுறாங்களே, எடுத்து பேச வேண்டியதானம்மா? இல்ல, முக்கியமான கால்லாம் இல்ல, நான் அப்புறமா பேசிக்கிறேன். உனக்கு இந்த போன் முக்கியமானதா இல்லாம இருக்கலாம், ஆனா கூப்பிடுறவங்களுக்கு என்ன அவசரமோ எடுத்து பேசுமா. சரிங்க ஆண்டி, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏம்மா, இங்கேயே உட்காந்து பேச வேண்டியதானே? இல்ல பரவாயில்ல ஆண்டி. என்னமோ போனுன்னு வந்துட்டாலே எல்லாரும் தனியா தனியா போய் பேசிக்கிறாங்க. என்ன பிரீதா? ஏய் ஸ்வேதா, கால் பண்ணா எடுக்க மாட்டியா? ஒரு முக்கியமான விஷயமா தானே நானும் கால் பண்றேன், அது உனக்கு தெரியாதா? சாரி டி, இங்க எனக்கு சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. சரி ஓகே பரவாயில்ல, நான் இப்ப சொல்றத கவனமா கேளு. சொல்லு. டாக்டர் சந்துரு கிட்ட இருந்து அவனோட உயிரணுக்களை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால சந்துருவை நீ நாளைக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வரணும். ஏய் என்ன பிரீதா சொல்ற? எப்படி திடீர்னு சந்துருவை கூட்டிட்டு வர முடியும்? திடீர்னு எப்படி கூட்டிட்டு வர முடியும்னா அதான ப்ராசஸ். சந்துருவோட உயிரணுக்களை செலுத்தி தான் வாடகத்தாயோட வயித்துல கருவை உண்டாக்க முடியும். பிரீதா, சந்துருவை நான் இப்போ என்னன்னு சொல்லிடி கூட்டிட்டு வரது? சந்துரு இதுக்கு எப்படி ஒத்துப்பான்? அவனை நான் என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியும்? உயிர் அணுக்களை எடுக்கிறதுனா அது என்ன சாதாரண விஷயமா? சந்துருவை ஒத்துக்க வைக்க வேண்டியது உன்னோட வேலை ஸ்வேதா. ஆனா இதுதான் ப்ராசஸ். இங்க பார், நீ ஏதாவது சொல்லி சந்துருவை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துரு. ஸ்வேதா, ரொம்ப யோசிக்காத. யோசிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைமே கிடையாது. வாடகை தாய் மூலமா தான் குழந்தை பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனி தயங்கி நின்றுட்டு இருந்தேன்னா வேலை நடக்காது. என்ன ப்ளே பண்ணணுமோ அதை நம்ம பெஸ்டா பண்ணிடணும். சரி பிரீதா, நான் நாளைக்கு அவனை கூட்டிட்டு வரேன். ஓகே சரி.